நினைத்ததையும் சாதிக்க துடிக்கும் மேச ராசி லக்னத்தில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அபியா சாந்தாஜி. வருகிற 5/12/2026 அன்று நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சி ஜோதிட மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த பயிற்சி என்ன மாதிரியான திருப்பு முனைகளை தரப்போகிறது என்று பார்ப்போம். உங்கள் வாழ்வில் எந்த ஒரு தசாபுத்தி நடந்தாலும், கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எதை கண்டும் பயப்படாமல் வாழ்வாங்கு வாழ ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் என மூன்றையும் ஒருங்கிணைந்த ஒரு அற்புதமான நல்வழிதான் வருமுன் காப்போம் திட்டம். அதுபிகா குருஜி அவர்களின் ஆற்றலான ஆசீர்வாதத்தோடும் தெளிவான அறிவுரையோடும் இந்த பதிவில் மேச ராசிக்கான அத்தனை ரகசியங்களையும் துல்லியமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ராசி சக்கரத்தின் தொடக்க புள்ளியே மேச ராசிதான். காலபுருஷ தத்துவப்படி இது முதலாவது ராசி. அதாவது காலபுருஷனின் தலைப்பகுதி நெருப்பு தத்துவத்தையும் நவ கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவானை அதிபதியாகவும் கொண்ட மேச ராசிக்காரரின் குணங்கள் தனித்துவமானவை. என்றும் எதிலும் சாதிக்க துடிக்கும் குணம் கொண்டவர்கள். எந்த ஒரு செயலையும் தள்ளி போட இவர்களுக்கு பிடிக்காது. நினைத்த காரியத்தை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பு இருக்கும். கம்பீரமான தலைமை பண்பு, பிறரை வழிநடத்தும் ஆற்றல் பிறப்பிலேயே இருக்கும். யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம் இவர்களுடையது. கள்ளமில்லா வெள்ளை உள்ளம். கோபம் வந்தால் அசுர வேகம் எடுப்பார்கள். ஆனால் மனதில் எந்த கள்ளமும் வஞ்சகமும் வைக்க தெரியாத குழந்தைகள் இவர்கள். தவறு என்றால் பட்டென்று முகத்திற்கு நேராக பேசி விடுவார்கள். சுயமரியாதை. யாருக்காகவும் தன் சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன் சொந்த உழைப்பில் சாம்ராஜ்யம் அமைக்க விரும்புவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு 5/12/2026 அன்று ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான நன்மை தரப்போகிறது? ராகு கேதுக்கள் எப்போதும் பின்னோக்கி வக்ரகதியில் நகரும் கிரகங்கள். இந்த கிரகங்கள் பயிற்சியின் மூலம் இதுவரை உங்கள் ராசிக்கு 11 இருந்த ராகு 10ஆம் இடமான மகர ராசிக்கு ஜீவனஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறது. 5 இருந்த போது அதற்கு நேர் எதிரே உள்ள 4ஆம் இடமான கடகராசிக்கு சுகஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறது. 10 ராகு வந்தால் பதவி, தொழில், யோகம் தேடி வரும் என்பதும், 4 ஆன்மீக கேது சுகத்தை தருவார் என்பதும் ஜோதிட விதியாகும். மாணவ செல்வங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு புதிய உத்வேகத்தை தரும். 4 கேது அமர்வதால் ஆரம்பத்தில் லேசான கவன சிதறல் வரலாம். ஆனால் 10 அமரும் ராகு உங்களுக்குள் ஒரு பிடிவாதத்தையும் சாதிக்கும் வெறியையும் கொடுப்பார். போட்டித் தேர்வுகள், அரசு வேலைக்கான தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு பிரமாதமான வெற்றி கிடைக்கும். கணினி, பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி துறை மாணவர்களின் படிப்பு திறன் கூடும். விடாமுயற்சி செய்தால் நினைத்த இலக்கை அடையலாம். காதலர்களுக்குள் இருந்த முந்தைய மனக்குழப்பங்கள் 5ஆம் இட கேது விலகுவதால் முழுமையாக நீங்கும். பரஸ்பர புரிதல். ஒருவரை ஒரு ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். தேவையற்ற சந்தேகங்கள் மறைந்து அன்பு பெருகும். திருமண பந்தம். 10 ராகு இருப்பதால் காதலர்கள் இருவரும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலையை எட்டி பெற்றோர்களின் சம்மதத்துடன் காதல் திருமணத்தில் சுபமாக இணைய வழி பிறக்கும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ மற்றும் வீண் சண்டைகள் முடிவுக்கு வரும். ஒற்றுமை. தம்பதியரிடையே அந்யோன்யமும் விட்டு கொடுத்து போகும் தன்மையும் அதிகரிக்கும். குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிராமல் இருப்பது ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். 4 கேதுவும் 10 ராகுவும் இருப்பதால் சொந்தமாக புதிய வீடு கட்டுவது, பூமி யோகம், புதிய வாகனங்கள் வாங்குவது போன்ற சொத்து சேர்க்கை ஏற்படும். இதன் மூலம் சமூகத்தில் உங்களின் அந்தஸ்தும் வாழ்க்கை தாரமும் மலமளவென உயரும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அங்கு ராகு வருவதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் அதிகாரமும் செல்வாக்கும் கூடும்.
நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு, பெரிய அளவிலான சம்பள உயர்வு உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு செல்ல காத்திருந்தவர்களுக்கும் விசா தடைகள் நீக்கும். பன்னாட்டு நிறுவனங்களில் நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டு வேலை அமையும் உங்களுக்கு. சிறு வியாபாரிகள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை அனைவரும் அசுர வளர்ச்சியை சந்திக்கப் போகிறீர்கள். சிறு வியாபாரிகள் சந்தையில் நிலவிய மந்த நிலை மாறும். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து அன்றாடம் லாபம் பெருகும். கடன்கள் படிப்படியாக குறையும். பெரிய வணிகர்கள்லாம் 10ல் ராகு இருப்பதால் தொழிலை விரிவுபடுத்துவார்கள். புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். புதிய முதலீடுகள் மூலம் உங்களின் பிராண்ட் மதிப்பு பல மடங்கு உயரும். பூமிக்காரகனான செவ்வாயின் ராசியான மேச ராசி விவசாயிகளுக்கு இது ஒரு மேன்மையான காலம். அதிர்ஷ்ட விளைச்சல், பாசன வசதிகள் மேம்படும். விளைபொருட்களுக்கு சந்தையில் மிக சிறந்த விலை கிடைத்து லாபம் கொளிக்கும். பூமி யோகம், விவசாய கடன்கள் முழுமையாக அடையும். புதிய விவசாய நிலங்கள் வாங்குவதும் நவீன கருவிகளை புகுத்துவது போன்ற சுப விரயங்கள் ஏற்படும். நாளில் கேது அமர்வதால் முதியவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மார்பு சளி, நுரையீரல் அல்லது அஜீரண கோளாறுகள் வரலாம். குடும்ப பேர பேத்திகளோடு சந்தோஷம். 4ஆம் இடம் குடும்ப சுகத்தை குறிப்பதால் பிள்ளைகளாலும் பேர பேத்திகளாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அவர்களோடு விளையாடி கதைகள் பேசி மன அமைதியுடன் சந்தோஷமாக காலத்தை கழிப்பீர்கள். மேச ராசியில் பிறந்து நாள்பட்ட நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கும் வீரியம் குறைந்து சரியான மருத்துவ வழிகாட்டுதல் மூலம் உடல்நிலை மிக வேகமாக தேறி குணமடைவீர்கள். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு பேரமைதியை தரும். நேயர்களே, ஜோதிடம் என்பது வெறும் பலன் சொல்வது மட்டுமல்ல, வரவிருக்கும் ஆபத்துகளிலிருந்து நம்மை எச்சரித்து நல்வழிப்படுத்துவதுதான். இயற்கை ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான வழிமுறை உள்ளது. அதுதான் வருமுன் காப்போம் திட்டம். நம்முடைய வாழ்வில் எந்த தசாபுத்தி நடந்தாலும், கிரகங்கள் சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. அதுவிகா குருஜி அவர்களின் ஆற்றலான ஆசீர்வாதத்திலும் தெளிவான அறிவுரையோடும் ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் என இந்த 3ஐயும் ஒருங்கிணைந்து குருஜியின் வழிகாட்டுதல் படி நம் வாழ்வில் வரவிருக்கும் பிரச்சனைகளை வருமுன் காப்போம் எச்சரிக்கையாக உணர்ந்து உங்கள் வாழ்வின் எந்த ஒரு செயலையும் குருஜியின் ஆலோசனைப்படி கேட்டு செய்தால் எந்த பிரச்சனைகளை கண்டும் பயப்படாமல் வாழ்வில் வாழ்வாங்கு வாழலாம். இந்த வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முழுமையாக தெரிந்து கொண்டு உடனடியாக வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திப்போம். வணக்கம்.